ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் ஸ்வீட். இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஃப்ரூட் கஸ்டர்ட் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க இது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆடப்படையாமல் நல்லா கலந்து விட்டுக்கினே இருங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் இல்லை தண்ணி எது வேணாலும் விட்டு கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கோங்க. நான் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ நாம் பால் நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள். கலந்து வச்சுருக்கிற ஃப்ரூட் கஸ்டர்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க. கட்டிப்படாமல் நல்லா கலந்து எடுத்துக்கங்க. கைவிடாமல் கலருங்க, கட்டிப்பட்டுரும் அது. நல்லா இந்த அளவுக்கு கலந்த அப்புறம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கங்க. நான் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் இலகின மாதிரி ஆகும், தண்ணி மாதிரி. திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் திக்காகட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடணும். திக்காகிடுச்சு பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கலந்துக்கோங்க. இது சூடு ஆறினதும் கட்டி ஆகிடும் இது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறட்டும். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வாட்டர்மெலான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம், கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை திராட்சை, மாங்காய் பழம், கொய்யாப்பழம் எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் தோலோடு தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தோல் இல்லாமல் கூட சேர்த்துக்கோங்க. மாதுளம்பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வீட்டில் பழம்லாம் நிறைய இருந்துச்சுன்னா இது போல் செய்து கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். கலந்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் கழித்து நல்லா சில்லுன்னு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது இருக்கணும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரூட் கஸ்டர்ட் மிக்ஸு. நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.